சபை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சியம் என்ற சபையில இந்த லட்சுமி கடாட்சியம் யாராருக்கு இருக்கோ எப்படி அவங்க 10 மணில இருந்து உட்கார்ந்து பூரா லட்சுமி கடாட்சியம் உண்டு. அந்த லட்சுமிக்கு அக்காவுக்கு யாருக்கு அதிகமா இருக்கோ உதவி அவங்க பூரா படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் படுத்து இடுபாத்துறாங்க ஏறி வெளில படுத்துனாங்க. ஆமா அந்த வழி பத்தாங்க. இப்ப கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திருக்கிறாங்க. தம்பி சபையில அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கு அம்மனுடைய பாதத்திற்கு நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கு நாடக ஆண்ட அனைவருக்கும் தங்களுக்கு அடியார் 1 கோடி வணக்கம். தம்பி விளக்கம் என்ன புரிஞ்சு விட்டதா? இந்த நிலத்தில் ஏழுமலை மகன் ஏழுமலை மகன் ஸ்ரீதர் தானே? குட்டிபியா தனக்கோட்டி மகன் ஸ்ரீதர், தனக்கோட்டி மகன் ஸ்ரீதர், ஏழுமலை மகன் விஷ்ணு. இந்த 2 பேரும் காலேஜ் படிக்கிறாங்களா? அந்த மகமாரி அம்மன் முருகப்பெருமானுடைய அருள் பெற்று அந்த காலேஜ் படிப்பு எங்களுக்கு நல்லபடியா உங்க வாயால சொன்னா நாங்க நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு அவங்க இருவரும் சேர்ந்து எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த முருகப்பெருமானும் அந்த மகமாரி அம்மனும் அவங்க நல்ல மாதிரியா அந்த காலேஜ் படிப்பை படித்து முன்னேறும்படியாக இல்ல உடம்பு குடும்பத்துகளை பறிக்கணும்னு நீங்க சொன்னா நாங்க படிப்போம் அந்த கிடைக்கும். அவருடைய படிப்பு முன்னேற வேண்டும் என்று உடல் பலம் தேகப்பலம் கல்வி பலனை கொடுத்து மகமாரி அம்மன் முருகப்பெருமான் காலத்தை ரட்சிக்க பிரார்த்திக்கிற சுபே பட்டமதுரை ஆண்டு வந்த வசுதேவருக்கும் பிறந்து என் தாய் மாமன் கம்சனுடைய ஆக்கிரிக்கு உட்பட்டு ஆண்டவர்கள் போக நாங்க மீண்டவர் 4 பேர் தான். எங்க அண்ணன் பெரிய சக்கரவர்த்தி, அண்ணன் கோபாலக்கண்ணன், சின்ன அண்ணன் சாத்திகன், தம்பி நான் 3 பேருக்கு நான் ஒரு டீம், 3 பேருக்கு நான் ஒரு டீம், 3 பேருக்கு நான் ஒரு டீம், 3 பேருக்கு ஒரே ஒரு தங்கை. 3 பேரும் எடுத்து வைப்பாங்க போல. எதுல வைப்பாங்க? 3 பேரு சொல்ற யாரு உனக்கு வந்து முன்ன வைப்பாங்க? ஜபர்தா எதுக்கு வைக்கணும் முன்ன? வீட்டுல ஒரு கல்யாணம் வந்து மஞ்சள் தண்ணி ஒரு கிரக பிரவேசம் நடந்தா உனக்கு வந்து அதிகமா அதை கேக்குறியா? எங்க அண்ணன் 3 பேரும் தான் கொண்டு வந்து எனக்கு நல்லது கெட்டது வச்சு அம்மா எல்லாம் செய்வாங்க.
தனித்தனியா செய்ய மாட்டாங்களா? தனித்தனியா ஏன் செய்யறாங்க? கும்பலா கும்பலா செய்வாங்க. மொத்தமா பிறந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன நல்லது கேட்டதுன்னா என்ன வைப்பாங்க வரிசை செய்வாங்க. தம்பி அப்பேற்பட்ட கோபாலக்கண்ணுடைய தங்கி சுபத்திரை. நான் யாரை மாலையிட்டேன் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆள் கல்யாணம் பண்ண தெரியுமா? நான் காந்தாவனமே அந்த அத்தை மகன் என் மாமன் மகன் அத்தை பெருமாளை மாலையிட்டவள் இந்த சுபத்தி அப்பேற்பட்ட என் அத்தை மகனை கல்யாணம் பண்ணி டேய் 32 அழகு அதுல ஒரு நாம தேனம் கிடைத்த என் மாமனை கல்யாணம் பண்ணிட்டேன். நான் ஒண்ணு என் மாமனுக்கு எனக்கு அழகான ஆண் குழந்தை பெற்றுட்டா என் மகன் அபிமன்யு. நான் நல்ல கடமை கண்ணாடி அபிமன்யு பெற்றிருக்கேன். ஆனா படுபாவி துரியோதனன் செய்த சதியால எங்க வீட்டுக்காரு குழந்தை மூத்தாரு எல்லாம் இப்ப காட்டுக்கு 12 துளைத்து காட்டுக்கே சென்று 12 வருஷம் துளைத்து ஒரு அந்த அஞ்ஞான வாசம் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே கழித்தார்கள். விளையாடனுடைய நாட்டிலே கழித்தார்கள். அப்படி கழித்து விளையாடினால் கொடுக்கப்பட்ட உபப்புலாயம் என்று சொல்லக்கூடிய ஆமாப்பா நாட்டுல தங்கி இருக்கிறாங்க. ஆனா எங்க அக்கா யாரு நீ தினமும் நாங்க வருஷம் கங்கா கௌரி பூஜை செய்வோம். இந்த கங்கா கௌரி சுமங்கலி பூஜை நாட்டுல ஒரு நிருபம் வந்தீங்களா? நிருபமா உபப்புலாவிய பட்டத்துல இருந்து தங்களுக்கு ஒரு நிருபம் வந்து இருக்குது. அப்படியா? உபப்புலாய பட்டணத்திலிருந்து தங்களுக்கு நிருபம். ஆமா எங்க அக்கா பாஞ்சாலி எழுதிருக்காங்க. இப்ப பாஞ்சாலி எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் இவ்வளவு நாளா 12 வருஷம் 13 வருஷமா நாட்டிலே இல்ல. அதனால மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். ஆமாங்க. ஆனா இப்ப 13 வருஷமா இந்த பூஜையே நடக்கல, செய்ய முடியல. அதனால உபப்புலாயம் என்று சொல்லக்கூடிய நாட்டுல இருக்கிறாங்க. அந்த கங்கா கௌரி பூஜை செய்யணும், காளி பூஜை செய்யணும் அப்படின்னு 8 பட்ட ஸ்திரியும் ஒன்றாக கூடிதான் செய்யணும் இல்லையா? அதனால 8 பட்ட ஸ்திரி வரும்படி கட்டளை. இப்ப நாம ஆனகுஞ்சு பட்டணத்துக்கு என்னுடைய நிருபம் வந்திருக்குது. இப்ப நாம உபப்புலாயம் போகணும் இல்லையா? நாம தனியா போனா ஏத்துக்குவாங்களா அக்கா? அதனால இன்னும் எங்க அக்கா எல்லாம் இருக்காங்க, அவங்கள வர சொல்லு போலாம். சுபத்ரா சித்தாங்கதை அழைக்க சித்தாங்கதை பார்.
பெற்றோர் நம்மளை பெற்றோர் மாதா பிதா குரு அது தெய்வம் அத்தனை வேலைக்கா வந்திருக்காங்க பாத்தியா அருமையின் தாய் தந்த மகனுக்கு வணக்கம் தம்பி நம்ம நாடக ஆசிரியர் கலைமாமணி விருது பெற்ற சேகராப்பாவுடைய வாதத்துக்கு கிருஷ்ணா நாடக ஆசிரியர் மாமா அவருடைய வாதத்துக்கு வணக்கம் இந்த சிறியவர்களுடைய வணக்கம் தம்பி அப்படி இருந்தாலும் யாருக்கு மனைவி யாருக்கு மனைவி தெரியுமா யாரோட பொண்ணு தெரியுமா தம்பி சித்திரவாகன பாண்டியன் இருக்கார் பத்தியா ஆமா அவருடைய மகள் என் பேர் தான் சித்திராங்கதை தம்பி ஐயோ ராஜாக்களே அர்ஜுன பெருமாள் இருக்கார் ஆமா நடுபெருந்தோர் அர்ஜுன பெருமாள் மாலையிட்டு ஆனால் அழகு மன்னன் தம்பி அவரை மாலையிட்டு அவருக்கும் எனக்கும் ஒரு பிள்ளை ஒப்புரவாகனன் அப்படி இருந்தாலும் தங்களை தேடி ஒரு போய்ட்டு வந்துக்குது இன்னும் படியாத உங்கள் அக்கா பாஞ்சாலி அம்மன் எழுதி இருப்பது மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும் என்று தங்களை வரும்படி இந்த லெட்டர்ல எழுதி இருக்குது சரி போலாமா வணக்கம் அதை பார்த்தால் எப்படி விளக்கம் நாகக்கண்ணி இந்த நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகக்கண்ணி ஆமா இருந்தாலும் அந்த ராஜாக்கள் நடுவில் இருந்தவராகிய இருக்கக்கூடிய அர்ஜுன பெருமானை மறந்து சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் அழகான ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்தோம். எங்கிருந்து இது உங்க அக்கா பாஞ்சாலிட்ட இருந்து பாஞ்சாலி நிருபம் இருக்குது. என்னவென்றால் அதாவது மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டுமா கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டுமா அதனால 8 பட்டசிரிகள் வரும்படி கட்டளை எங்க போக வேண்டும் உப்பலாயம் பட்டு போக வேண்டும் சரி இருந்தாலும் தங்கி அக்காலாம் பார்க்க வேண்டும் பாருங்க வாடி அக்கா அடி கண்ணே பொட்டோடு சுகசேமா வாய்ந்திருப்பாய். சரி அம்மா ஏண்டி நிருபம் வந்திருக்கிறது பாஞ்சாலி இருக்கு போக வேண்டும் உப்பலாயம் பட்டு போக வேண்டும் அனுப்பலாமா ஆமாண்டி தங்கச்சி கோச்சு போகட்டான் ஐயோ ஆமா கூப்பிடுங்க ஆமாண்டி என்னன்னு தெரியலையே அவ கோச்சு ரொம்ப கோவக்காரி தப்பாயிடுமே ஆமா சரி அம்மா சரி நமக்கு முதல்ல உபலாயம் வந்துட்டு கூட இருப்பா ஆமா அவ போயிட்டு கூட இருப்பா என் வந்துவிட்டோம். இப்ப அக்கா பாஞ்சாலி தங்கைமார்கள் 7 பேர் யார் யாரு நாகக்கண்ணி சித்ராங்கதை சுபத்திரை அல்லி
அல்லி பவளக்கொடி பாகுவதி எல்லாம் நீ வர சொன்னேன் வந்துட்டாங்களா இன்னும் எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. அப்படியா அப்படி வந்துதா சொல்லு. அம்மா உங்க அக்கா வரும்படி உத்தரவு. அனைவரும் வரும்படி உத்தரவு. அக்கா சுருப்பத்தே ஐயன் தப்பத்தில் வந்தார். தீர்க்க சுமங்கலியா இருக்க என்ன சொன்னேன் 8 பேர் நம்ம என்ன தவிர்த்து நீங்க 7 பேரு 6 பேர் வந்துட்டீங்க என்னோட 7 பேரு இன்னொரு யாரு இல்ல 2 பேர் இன்னும் 2 பேர் வந்தாக்கா பாகவதி காணோம் மண்டலி காணோம் அதிக பாவக்காரி பாகவதி வந்துருப்பான்னு பார்த்தா ஏன்னா பாகவதி காணோம் பாகவதி அதிகமான பாவக்காரி பாதாளகத்துல இருக்கிற பாகவதி காணோம் ஆமா மண்டலி அழகான ஆனா அதிக பாவக்காரி இந்த பாகவதி தான் நாம 8 பேர் பார்த்தாலும் அது தப்பா போயிடும் அதனால சீக்கிரம் ஆயிக்கோடப்பா யாரு உனக்கு மன வச்சு நல்லா இருக்கு தடிமையா யாரு விளக்க தெரியுதா? யாரு யாரு பாதாள அரக்கி வரக்கூடிய தங்கை ஓ நீதான் போகமா இல்ல வாரா இல்ல குத்துவா குத்தி போய வந்து போகவதி என்ன தெரியல அக்கா வரும்படி கட்டளை அக்கா இருந்தா தங்க போவது வந்து சொல்றா போனா நீ போஸ்ட் மேனா திரும்ப வந்துக்கிறேமா நிருபம் எங்க வந்துக்குது பாஞ்சாலத்துல இருந்து அக்கா பாஞ்சாலம் எழுதி இருக்குது என்னடா அதாவது வருடத்துக்கு ஒரு முறை ஆமா கங்கா கௌரி பூஜை செய்வது இந்த 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 நிருபம் மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க இதை கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும். காட்டுல இருந்ததால இந்த பூஜை நின்று விட்டது. இன்னைக்கு ஒருமிக்க நம்ம பட்ட நாட்டில இருக்கிறோம். இன்னைக்கு 8 பட்டத்தில் ஒருமிக்க இன்னைக்கு கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும். இப்படிக்கு பாஞ்சாலி நிருபம். அப்படியா? இன்னைக்கு உபலாயம் போகுது. ஆமா ஆனா உபலாய தள்ளு நாடி ஒரே தாண்டா தாண்டியா போற எல்லாத்தையும் உபலாயம் அதுல வந்தாச்சா? ஏரோப்ளேன் போனா மாடு ஒரு டிப்பியா அதே ஒரே தாவு ஒரே தாண்டு அக்கா என்ன வர சொல்றா அக்கால கொடு அக்கா அக்கா வந்துட்டாளடா பாத்துட்டு போ அக்கா அப்படி சொன்னா எம்மா நீட்டா இருக்குது போயிட்டா சாட்டா ஓக்கா
வந்துகிற உங்க அக்காவுக்கு வைடி நான் வணக்கத்தேன். உங்க அக்கா வச்சு நான் மார்க்கலாம் நீ வர்றதுக்கு அம்மா நேரம் ஆச்சு. ஆமா ஏன் அம்மா நேரம் ஆச்சு? அந்த கதை எங்க அக்கா யாரோ ஒருத்தர் வயசான மூத்த விடுவாங்க பார்த்தா பூமி வெடிக்கல ஒரு வயசான மூத்த விட்டாம ஈரம் காய்ச்சி வந்து அந்த பூமி பிறந்த உடனே வந்தான். அப்படி கிளம்பி பூமி வெடிச்சாதான் நீ மேல வர முடியும். எப்படி வர முடியும்? வர முடியாது. டைட்டானிக் மேல பூமி நம்ம கும்பலா போறீங்க. நம்ம தாலி அடங்க போறோம். வாய கைவிடி. அந்த மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்கதானே இன்னைக்கு பூஜை. ஏகப்பட்ட பூஜை. எந்த தாலி நிலைக்கணுமோ மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க கங்கா கௌரி பூஜை செய்ய போறோம். அதனால தான் அனைத்து தங்கை நான் வர வச்சேன். எல்லாரும் வந்துட்டோமா? தாலியை போட்டுல எத்தனை பேர் பாக்குறீங்க? ஒரு தாலி எங்க? ஓ ஒரு தாலி ஏன் தாலி எடுத்து பொட்டியில பூட்டு போட்டு வச்சுக்கிறேன். உன்ன மாதிரி தாலி அறுத்த பையன் தாலி அறுத்துறோம் சொல்லிட்டு தான் தாலி அர்த்தமா? இந்த 45 வயசுல 5 தாலி எடுத்து கொடுத்துக்கிறேன். 5 தாலி ஒரு தாலி 1/4 பவுனுன்னா கூட 5 தாலி 1.25 பவுனு என்னால முடிஞ்சது 65 தாலி எடுத்து. நீ கேள்விப்பட்டியில எடுத்து கொடுத்துருங்க. ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயில போய் ஆம்பளை புள்ள பத்தி வச்சுறாங்க. கால வைக்கிற இடம்லாம் ஆம்பளை புள்ள. நீ எடுத்து கால வைக்க மாட்டேன். பையா என் தங்கச்சி அவ குளிக்கும் போது அதனால நகையில அவுத்து வச்சுட்டு குளிச்சிருப்பா. நான் நிருபம் பார்த்த உடனே அப்படியே ஓடியாந்துட்டா. இல்லன்னா எடுத்து போயிட்டு. ஆனா அவுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு புடவை கட்ட ஓடியா வாரி போட்டு 3 நாள் ஒதுக்கிட்டான். பொடிவாள் குடிச்சு மேல ஓடிட்டான். உங்க அக்கா மாதிரிலாம் எவ்வளவு உள்பாவடை கட்டி புடவை கட்டிக்கிறாங்க. ஆமா நீ என்ன உள்பாவடை இல்லாத சராய் போடுங்க. இது பேர் தானே பையன் சராய். சராய் ஒரு பொம்பளை உள்பாவடை கட்டி கட்டுறதுல தாண்டி கைது அந்த சராய் அப்படியே தெரிஞ்ச பாவாடை கட்ட கூட அர்த்தம் இருக்குது. என் பையன் டெய்லி போண்டா வடை சுடுவேன். என் அண்ணன் மட்டும் பையன் மணிகண்டா டெய்லி வந்து போனி பண்ணுவான். 1 ரூபாய் குத்து 2 ரூபாய் குத்து போனி பண்ணுவான். போனி பண்ணா நீ வியாபாரம் சுருக்கா முடிச்சிருவான். ஒரு வாரம் அதுக்கப்புறம் நான் காலையில முன்னாடி தெரியாம 10 வச்சிட்டேன். 10 வச்சு இட்லி போண்டா வரலாம் சுட்டு வச்சுட்டு அவன் அண்ணன் மட்டும் பையன் மணிகண்டா வருவான் பார்த்துட்டு வரல. சரி செத்தனா படுத்து தூங்குமே அப்படின்னு பெரிய சில படுக்குமே படுத்து தூங்கிட்டேன். படுத்துட்டேன். அந்த நேரம் பார்த்து ஒரு மூங்கல் கத்தாட்டுக்குது வந்துச்சு பாரு. புடவை பாவாடையோடு தலைமோட்டில் கிடக்குது. அப்படியே இந்த பாவாடை புடவையோட தூங்கி இந்த மூங்கல் தலைமோட்டில் போட்டுச்சு. அப்படியே பிறந்து விடுவோட படுத்து கிடக்கு. அப்படியே படுத்து கிடக்கா. அந்த நேரத்தில் என் அண்ணன் மட்டும் போய் வந்தானே வந்து பார்த்துட்டு தட்டிக்கிட்டு வச்சு அத்தை பிடிக்கிறாங்க. கடையில புடவை ஈத்து இல்ல தட்டினாலும் எழுப்பிருக்கணும் இல்ல புடவையாச்சும் அது போச்சிருக்கணும். அந்த எட்டு வந்த தட்டும் காசும் தலைமோட்டில் வச்சுட்டு 2வது தெருல 10 பேர் பசங்க குண்டு வளாங்க. அங்க ஓடி போய் பசங்களா வாடா எங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுது சொன்னான். இன்னைக்கு எங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுறா அப்படி சொன்ன பாரு. 10 பேர் ஓடாந்துருவா. ஒரு நடு வயல ஒரு பையன் கேக்குறான் உங்க அத்தை வீட்டுல என்னடா படம் ஓடுதுன்னு கேட்டான். உங்க அத்தை வீட்டுல படம் ஓடுதுன்னே என்ன படம் ஓடுதுன்னு கேட்டான். நான் அண்ணன் பையன் சொல்லிக்கிறான் எங்க அத்தை வீட்டுல பாவாடைக்குள்ள பயங்கர சண்டை. இன்னைக்கு படம் பேரு பரவாயில்ல அப்படி வந்தானு பாரு. வந்து எழுப்புறதுல சுத்தி வந்து உக்காந்துக்கிச்சுங்க. சுத்தி உக்காந்து உத்து குரு பாக்குதுங்க. அப்படியே உட்காந்து உத்து பாக்குதுங்க. அந்த நேரத்துல ஒரு எறும்பு ஒரு குருட்டி எறும்பு கட்டுது பாரு. ஏந்தி பார்த்தா புடவை வேணாம் பாவாடைகளாம் தலைமோட்டில் கிடக்குது. உள்பாவாடை கட்டி புடவை கட்டினா அந்த மூக்கிற கட்ட ஓடி போச்சு. ஆமா இந்த மாதிரி தரையை போட்டிருந்தா தானா போயிட வந்தாலும் அசைக்க முடியாது. இதுக்கு மேல அசைக்க முடியாது. இந்த புடவை கட்டல வாங்கி ஒட்டிக்க அப்படியே. ஆனா நீ இந்த சராய் போறது ரைட்டு தான். ஆமா ஆனா நீ மூத்திரம் வந்தா எப்படி இருப்ப? போன் நம்பர் கூட நான் விடும்போது சொல்றேன். வந்து மூத்தத்தை குடிச்சிட்டே போயிடு. எல்லாருமே வந்துட்டுமா? நம்ம 8 பேர். ஆமா எத்தனை பேர் வந்து பாரு. 8 7 6 5 இந்த 4 பேர் 5 பேர் 8 7 பேர் கூட பிறந்த பாரு. நீ அப்படியே நடுகட்டான சூனி வைக்கிறோம். சூனியம் கூட்டு வந்தாங்க. பாகவதி
அந்த அர்ஜுனன் ரத்னம் தலை விதி தலைவிதி அப்படி சொல்லக்கூடாது. போ என்ன என்ன போ என்ன 1 2 3 4 5 6 7 6 7 இன்னும் ஒருத்திக்கானா? ஆமா எங்கடியே சின்ன குட்டியா காணுமே சின்ன குட்டியா ஆமா மின்னல் வழியால காணா ஏண்டி இப்ப பாதத்துல வந்துட்டான் ஏன் அப்படியே கூத்தியா ஏய் ஆண்டே குஜா எங்கடி போனா மின்னல் வழியா அதான் நான் இன்னும் வராதுக்கறாளே ஏண்டி மேல வந்து அப்படியே எகிரி குதிக்கலாம் ஏய் குழப்பத்துக்கு மாமுட்டுக்கு என்ன போயிருப்பாள வேலை செய்ய ஆமா சுப்பிரமணிய தலைவர் இட்டு போயிட்டு இருப்பாரு மேகலோகத்துக்கு நிருபம் அனுப்பியா இல்லையா போச்சா இல்லையா ஐயோ அஞ்சு எப்பயும் அனுப்பிச்சுட்டு நானே ஐயோ கிளீனா எழுதி கருப்பு மை வச்சு அனுப்பிச்சிட்டேன் பின்னாடி கருப்பு மை வச்சியா மஞ்சள் மை மஞ்சள் நான் எழுவுக்கு தேடி குதிக்கிறேன் மஞ்சள் வச்சு ஏண்டா மனோ உலகத்துல இருக்கக்கூடிய போகவதியா அவ்வளவு கஷ்டப்பட்டு சீக்கிரம் வந்துட்டா மேகலோகத்துல ஒரே நேரா குதிச்சா ஒரு செகண்ட்ல வரலாம் என்ன ஆளை காணாது என்னடா வேலையிலமா படுவாங்கிடுவார் மாதர்கள் தலையா தரவாஜய வேமுக மாமையில் அது வருமாந்தரி பொன்னிறமாகிய படிவா இருள் போன்றிடவார் குழந்தைகளில் மயில் சேர்ந்திட பாயலின் மீதுரை வினதாங்கனி வாயமுதூரர்கள் அது பருக உயர் திருவாளர் பெரு மதிப்புக்குரிய பரனூரை சேர்ந்த நடேச வாத்தியாருடைய மகன் நடேச வாத்தியாருடைய மகள் தமிழ் இப்ப இந்த இங்க எடப்பாளையத்தில் தான் கட்டட அமைப்பாளர் அவர் எமக்காக மீண்டும் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார் கட்டட அமைப்பாளர் தமிழ் என்று சொல்லக்கூடிய ஐயா அவருக்கு எமக்காக கொடுத்த 50 ரூபாய் அவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்புற்று வாழும்படி இறைவனையும் எம்பெருமானை மிக பிரார்த்திக்கிறேன். சுபே ஜெயம். அம்மா போய் போஸ்ட் ஆபீசர் எங்க இருந்து வரீங்க? சுடுகாட்டுல இருந்து வரும். உபாலயத்திலிருந்து வரமா? அப்படிங்களா? நிருபம் வந்திருக்கிறது. யாரோ படிச்சு உதவி எழுதி இருக்கு. அப்ப புடிச்சரானோ ஏதுவான் ஏண்டி அடி மங்கையந்தன் தாதிகளா இந்த மணலான நிருபத்தை பாருங்கள். இது எங்கிருந்து வந்ததோ இதை எழுதிவிட்டவர் யாரோ இதனை பிரித்து பார்த்து எல்லாம் யாரு எழுதிருப்பா? கண்டிப்பா இப்பதான் சொல்றேன். யாரோ படிச்சவங்க தான் எழுதிக்கிறாங்க. இத
ஓ இது திருப்பி ஓ ஆமா ஏமா இது 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 கீழ்ச்சிட்டு படிக்கிறியா இல்ல படிச்சுட்டு கேக்குறியா? கீழ்ச்சிட்டா அப்ப எங்க படிக்கிறது டேய் நீ சிறகு அப்ப 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 அந்த மகள்ல ஒட்டிருப்பாங்கல்ல அதை மட்டும் கீழ்ச்சிட்டு டேய் எம்மாடி இதை வாசித்து பார்க்கும் போது மதரே எங்க அக்கா எனக்கு வருத இருபமணி இதரே இதை வாசித்து பார்க்கும் போது மதரே எங்க அக்கா பாசமுள்ள பாஞ்சாலி எனக்கு பார்த்து பாவை என்னை வராவே தாவிகளில் தங்கை மின்னலொலிக்கு அக்கா திரௌபதி எழுதக்கூடிய நிருபம் எவ்விதம் என்றால் பாண்டவர்கள் இதனால் வரைக்கும் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்காத காட்டுல இருந்ததால இந்த பூஜை நின்று விட்டது. கங்கா பூஜை செய்ய முடியாது போய்விட்ட காரணத்தினால் பூஜை செய்யாத காரணத்தினால் இப்போ உபலாவி பட்டத்திலே சந்தோஷமா இருக்கின்றார்கள். அந்த 12ஐயும் முடித்து விட்டோம் என்ற ஒரு சந்தோஷத்தினால் இவர் ராஜாக்கள் சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறார். தமிழ் இவருக்காக நடேச வாத்தியாருடைய மகன் தமிழ் கட்டட அமைப்பாளர். இது எங்கள் கம்பெனி உழைக்கிறார் காலக்காரர். திருவண்ணாமலை அடுத்த காவேரி மூண்டி மனோரஞ்சனுக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் என்பருமானுடைய கடாட்சம் பெற்று என்புற்று வாழும்படி இறைவனையும் என்பருமானை பிரார்த்திக்கிறேன். நிருபம் பாத்தியா? அதனால் 13 தொலைத்து விட்டோம். உபலாவிய பட்டணத்தில் சந்தோஷமா இருக்கிறோம். அதனால 8 பட்டஸ்திரிகள் ஒன்று சேர்ந்து மன்னன் பிழைக்க மாங்கல்ல நிலைக்க கங்கா பூஜை செய்ய வேண்டும். நிருபத்தை கண்ட உடனே புறப்பட்டு உபலாவிய பட்டணம் வர வேண்டும். இப்படிக்கு அக்கா திரௌபதி எழுதக்கூடிய நிருபம் அது அம்மா. ஐயோ எல்லா அக்காவும் பார்க்கலாம். இன்னைக்கு அதான் ஒற்றுமையா 8 பேரும் ஒன்னா சேர்றாங்க. இன்னைக்கு அவன் பொட்டில் வச்சிருந்த நகை அடவுல வச்சிருந்த நகை எங்கன்னா குடுத்து வச்சிருந்த நகை எல்லாத்தையும் எடுத்து மாட்டின்னு வருவாங்க. நான் ஆம்படியானே இல்லன்னு எல்லாத்தையும் கைட்டு போட்டு அர்த்தத்தை கம்மி ஆச்சு மாதிரி நிக்கிறேன். இது ஒண்ணு இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்ல. இந்த கோலத்தோடு போனா ஏண்டின்னு ஒரு சின்ன பொண்ணு எல்லாருக்கும் சின்ன வண்ணிதான் பொண்ணு இந்த மாதிரி இருக்கு. நீ ஒரு புள்ள பத்தமா 6 புள்ள பத்தமா எப்படியோ கலந்துட்டோம். 6 மாசத்துல கலந்தது என்ன பின்னது பேரு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 6 மாசம் கலந்துட்டு அது 6 புள்ளி நீ ஒண்ணு கூட பாக்காதவ இத்தனி குடுத்துட்டு கழிச்சு வந்துருப்பா. காட்ட பாய்க்காரன போறான். நான் என்னன்றேன் சரி எதனா ஏன் இப்படி வந்து கேட்டா எதனா ஒரு சாக்கு சொல்லிட்டா போதாதா எக்கா? அப்படி போகாத எந்த சாக்கு தேவை எக்கா? இன்னைக்கு நான் வந்து நீ தான் வெளி ஒதுக்கிட்டேன். அதனால நான் குளிக்கல அப்படின்னு சொல்லிவிடலாம் தந்திரமா. இதெல்லாம் குளிச்சாதான் நாளெல்லாம் போட முடியும். சரி அக்காவுக்கு மரியாதை கொடுத்து போகணுமே தவிர நின்று போச்சு. எதனா ஒண்ணு சொல்லி கண்ட்ரோல் போச்சவன. அதனால புறப்பட போகும். தமிழ்லாம் ஆகுது. தமிழ்லாம் ஆகுது. உங்க இந்த மேட்டர் முடிஞ்சா அந்த மேட்டர் தன்னை
நாடக பாட்டு ருசியா இருக்குது நம்ம வந்து பாயிண்ட் போனா என்ன அது தெரியுதுன்னு பேசிக்கிட்டே போனா பைத்தியக்காரன் நம்மள. ஆமா, அதனால பாட்டு நிறைய இருக்குது, பாடிக்கிட்டு போனா பொழுது போடுவோம், போய் வெட்டி போடுவோம், போய் வெட்டி போவோம். உங்க அக்கா இருக்காங்களா பாரு. காலையில பொண்ணு ரசமா சாமி பூரா மணப்பட்டு சாதியில இருந்து வந்த மாதிரி மாடுறாங்க. ஆனா இது எப்படி அதான் அது பாக்கிறதுக்கு பிசுக்கு தான் இருக்கும். 5 நாள் 9 தான் இருக்கும். பூரா பெருமை உள்ளதாக்குறாங்க. நல்ல லட்டு மாதிரி பண்றான். ஆமா ஓ அக்கா சின்ன பொண்ணு வந்துட்டா. அக்கா பொன்னிறவதியா அக்கா நீங்க தூபாதி தலைவர் தேவி பொன்னிறவதியா அக்கா நாகை கண்ணி சித்தாங்கதையா ஓ நல்லதோ சுவட்டி வையே நாகை கண்ணி சித்தாங்கதை நல்லதோ கண்ணன் தங்கை சுவட்டி வையே உங்கள் கலாடிக்க யாத்தா அக்கா உங்க எல்லோருடைய திருவடிக்கும் வாங்க. கலவி பூரா பொண்ணா நிக்குது அம்மா. ஆமா ஆமா சரி அம்மா என்ன இல்ல நீங்களா இருக்கீங்க. இன்னொரு அக்கா கேள்வி சொல்றேன். வந்தாளா வந்தாளா இன்னுமா வராயா சக்கால அம்மா உன் மேல ரொம்ப கோவமா இருக்குடா. கோவமா இருக்காடி மின்னல் அம்மா ஒவ்வொரு கோவத்துல இருக்கிறா பாரு. கண்ணை பிடிக்கிறா. ஓசி ஓட்டினாலும் தெரியல. ஆமா ஓ சீக்கிரம் வரலையே அப்படின்ற கோவத்தில் இருக்காங்க. கோவத்துல அப்படியே ஆமா கோவத்துல ஓ ஏங்க அக்கா காலை கொஞ்சம் நெருக்கி வைய, காலை நெருக்கி வைக்கா. அதிக நெருக்கி வைக்க சொன்ன அகலமா வைக்கிறாடி. அதனுடைய பாஷை உனக்கு தெரியுமா? இங்க நெருக்கி வைக்க சொல்ற அகலமா வைக்குது பாரு. அதனுடைய பாஷை எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன பாஷா? என்ன பாஷா? இந்த பூலோகத்துக்கும் இந்த பாதாள உலகத்துக்கும் நான் தான் நடமாட்டம் கணேசன். இதுகிட்டயா? இதுகிட்ட நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே கேட்கும். இதுகிட்ட நடமாட்டமா இருந்து தடமாட்டமா போட போறதா? அதனுடைய பாஷை பூரா எனக்கு தெரியும். நான் எப்படி தடமாட்டம் ஆகுவேன்? அப்படியா? என்ன சொன்னா கால் நெருக்கி வைக்கும். இப்ப பார் எப்படி? பகவதி இந்த காலை கொஞ்சம் அகலமா வையே. உட்காருன்னா படுத்துவா. ஆமா அம்மா ஓ பரவாயில்லடா. வீட்டுக்கார வந்துட்டேன்னாக்கா உட்காரு சோறு பாருன்னா அப்படியே மெல்ல வந்துருவான். 8 பேர்ல நாங்கதான் அம்மா அழகாங்கிறோம். இந்த கசிமாவுக்கு போய் அம்மா இந்த கசிமா என்கிட்ட கொஞ்சம் ருசி இருக்குது. என்ன கசிமாலா என்னத்துக்கு சொல்றேன்? அந்த ஜாயிக்கு அழகும் அந்த என்னத்துக்கு சொல்றேன்? 15 பேர் எல்லாரும் விலங்கே இருக்குது. ஏன்னா புலி கரடி எல்லாம் இருக்குல்ல. அழகு இதை தூக்கு பெற்றா அக்கா மலர் போல மாணிக்கமே
நகை நட்டு மாட்டீங்கன்னு எவ்வளவு சிங்காச்சிருக்கிறோம் லட்சணமா இருக்கிறான். எங்களை பார்த்து அவளை போயிட்டு கொண்டே பாரு எங்க முடிய பாரு நாங்க எப்படி இருக்கோம் அவளை பார்த்து மாதிரி குலம் மாணிக்கணும் பாரு. எதுக்கான ஒரு கைச்சிட எந்த வகையில இது அதை பாரு. பார்த்து நீ மாதர்களை மாணிக்கன்னா எங்க எப்படி உனக்கு? அக்கா நீங்க கோவப்படாதீங்க. நீ தான் பொம்பளை, நாம தான் பொம்பளை. அவங்க எப்படி இல்லாதக்கா நீ தான் பொட்டு வச்சிருக்கிற, நான் தான் பொட்டு வச்சிருக்கேன். அவங்க அம்மாக்களை பொட்டு வச்சுக்கிறாங்க பாத்தியா? ஆமா மனோ தத்துவமே சொல்லு படி படி. ஆமாடா பையன் இவன் தத்துவமே எனக்கு தெரியும் அதான் அம்மா அகலம் போட்டு வச்சுக்கிறியா அது ஏதோ விளக்கு என்ன தத்துவரோட பையா எப்படியே ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல் ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல் ஒரு மங்கை கிழக்கு மஞ்சள் குங்குமம் இடுதல் ஒரு மங்கை கிழங்கு மஞ்சள் குங்குமம் இடுதல் ஒரு விதவை கிழக்கு விபதி இடுதல் அது விதவி கிழங்கு விபதி இடுதல் ஆமா ஒரு விதவை கிழக்கு விபதி இடுதல் ஆமா ஒரு கட்டி கைத்தியானவ ஆனவா எம்மா அகலமா பொட்டு வைக்கிறோமோ வைக்கிறமோ அம்மா காலம் நீடித்திருப்பா கட்டணம் ஆம்படியா ஓ கட்டணம் எனக்கு ஆயில் கட்டி ஆயில் கட்டி அந்த பொட்டை சின்னதா சுருக்கி வச்சா பொட்டை சுருக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு பொட்டை சுருக்குறோமோ அந்த அளவுக்கு பாதியில சுருக்கின்னு போடுவோம் நான் கட்டணம் ஆம்படியா ஓ அதெல்லாம் நீடித்து பொட்டு அகலமா வச்சுக்கிறேன் ஆமா உனக்குல இது எங்க பொட்டு பூ பத்தி உனக்கே தெரிய போகுது நீ போவ பொண்டாட்டிக்கு பொட்டு பூ வாங்கி கொடுத்தா அதோட அருமை தெரியும் நேத்து வாங்கி கொடுத்துட்டு பித்தாண்டூர்ல வந்தேன் இன்னைக்கு போய் வாங்கி கொடுத்துட்டு வருவேன் அடுத்த ஊருக்கு இந்த நேரத்துல உன் பொண்டாட்டிக்கு அங்கேயே வாங்கி கொடுக்குறானோ அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வீட்டு உள்ள தள்ளி பூட்டு போட்டு வச்சுக்கிறேன் வாடி அப்படின்னா நினைச்சிங்க இவன் பொண்டாட்டிட்டு யாரோ பேசும்போது பாத்துட்டு இருக்கிறான் வாடி என் பொண்டாட்டி யாருன்னு கேட்டா யாரு நீதான் அக்கா ஏமா நல்லா இருக்கேம்மா வணக்கம். நல்லா, நல்லா. வாங்க, வாங்க. வாங்க, வாங்க. நீ வாங்க அக்கா. ஆமா பூஜை செய்வதற்கு எல்லாருமே ஆமா எல்லாம் கும்பலா கூட்டிட்டோம். இப்ப நம்ம ஏன் கும்பலா கூட்டணும் தெரியுமா? எல்லாம் நம்ம தாலி இருக்குதா வாயில வாசிட்டு வரேன் அக்கா பூஜை கூட எடுத்தீங்கன்னா நம்ம போயிட்டு மண்ணன் பிழைக்க ஆங்கில நிலைக்க நம்ம கங்கா பூஜை முடிச்சிடலாம். பூஜை கூட பூஜை கூட இறக்கிறீங்க அடுப்பு 8 பேரும் பொங்க வைக்கணும். ஆமா உங்க அடுப்பு சாட்டு இதை பாரு இது பாரு என் அடுப்பு தேவைக்குது பாரு தான் என் அடுப்பு. என் அடுப்புக்கு இது மாதிரி வேப்ப மரத்துக்கு நேரா என் அடுப்பு தான். ஓ அடுப்பு வேப்ப மரத்துக்கு அது பக்கத்துலயே தாமதத்துக்கு பக்கத்துல இருக்குது பாரு அடுப்பு இது இது என்னுடைய அடுப்பு என் அடுப்புக்கு பக்கத்துல என் தங்கச்சி பெண்கோலி நான் அவன் ஏற்கனவே சண்டை பிடிப்பான்னு சொல்லிட்டு போக வச்சு அக்காவுக்கும் எனக்கு சரியான சண்டை வந்துருக்கு. அதனால நான் அடுப்புல கரெக்டா நானு அடுப்புக்கு அடையாளம் நான் எங்க மாமனை கூப்பிட்டு அடையாளம் வச்சிருக்கிறேன். நான் வேற அடுப்பு சண்டை வந்து நான் போன வருஷமே ஒரு ஆள் அடையாளத்துக்கு வச்சுட்டு போனேன் அடுப்பு பார்த்துட்டே இருக்காங்க. அடுப்பு பார்த்துட்டே இருக்கேன் உட்காரு பையா அடுப்பு எங்க இருக்குதா சவாரு ஓ அடுப்பு அடையாளம் அடையாளம் எங்க இருக்குதா இதுக்கு நேரா இருக்குது பாருங்க எங்க இதுக்கு நேரா இருக்குது பாரு. எது எப்படி எங்க சவாரு இதுக்கு நேரா இருக்குது பாரு அப்படியே அடையாளம் காமிச்சிட்டியா அப்புறம் நான் வேற குச்சி எடுத்து வீடு உள்ளார அக்கா வாங்க நானு ஆமா ஏலக்காய் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நானு சக்கரை பொங்கல் வச்சுட்டேன். ஆமா நான் வெண்பொங்கல் வச்சிருக்கேன் நீ பால் பொங்கல் பால் பொங்கல் வச்சிருக்கேன் நீ பால் பொங்கல் வச்சுட்ட. சரி நீ வச்சுட்டீங்களா? அனைத்து பொங்கல் வச்சுட்டோம். ஆமா நீ என்ன பொங்கல் வச்சா? நானும் பொங்கல் வச்சேன் என்ன போட்டு வச்சா? அழகு கோட்டை நசுக்கிய பொங்கல் வச்சுக்கேன் அழகு கொட்டியா? அழகு கொட்டி நசி போட்டு வச்சு யாரு குடுக்குறது? தாளகார பையனுக்குதா அலறி கொண்டு பெற்று வரணும் உனக்கு நான் அலறி கொண்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு
மண்ணன் பிழைக்க வாங்க எல்லாருமே இப்ப எல்லாரும் ரொம்ப நாளாச்சு நம்ம கும்பலா கூடி ரொம்ப நாள் ஆகுது ஒரு விளையாட்டு விளையாடலாம் ஓ கும்பலா கூடி நாடு வர குச்சாட்டாலமா நாடு வர குச்சாட்டம் உடச்சு போட்டுருவோம் அக்கா ஓ வெகு நாள் ஆச்சு ரொம்ப நாளாச்சு கூடி நம்ம கும்பலா கூடி இதெல்லாம் விளையாட்டு ஒரு விளையாட்டு விளையாடலாம் சரி அப்படின்னா பெண்களுக்கு தகுதியான விளையாட்டு கும்மி தான் கும்மி அடித்தான் கும்மி அடிக்கணும்னா பாட்டு பாடணுமே நான் பாடுவேன் என்னதா அம்மா நான் பாட்டு பாடி எனக்கு கவர்மெண்ட் பரிசா கொடுத்துருவேன் நீ பாட்டு பாடி கவர்மெண்ட்ல உனக்கு பரிசு கொடுத்துருக்காங்க ஆமா கவர்மெண்டே பார்த்து எனக்கு பரிசு கொடுத்தாங்க எனக்கு தான் கலைமாமணி விருது கொடுத்தாங்க உனக்கு உனக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துட்டாங்க ஒரு 5 பவுன்ல கொடுத்தாங்க அது கூட தேனிசை தென்றல் தேவா அவர்கள் யாரு தேனிசை தென்றல் தேவா அவர்தான் பார்த்துட்டு ஆமா பெரு மதிப்புக்குரிய ஐயா தேவா தான் கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட காமிச்சு இப்பேற்பட்ட ஒரு அப்படியே நம்ம யூடியூப்ல போகுது இல்லையா இதை கொண்டு போய் காமிச்சு இதை பாருங்க பாட்டு அவங்களே வசனமும் அவங்களே அடவும் அவங்களே இந்த மாதிரி திறமையான தெருக்கூத்தாடிக்கு தான் நம்ம தரணும்னு சொல்லி கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட காமிச்சு என்கிட்ட அப்ப தேவா தான் நம்முடைய சங்க தலைவராக இருந்தவர் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார் அவர் கொண்டு போய் காமிச்சு அவரால் தான் எனக்கு இந்த கலைமாமணி விருது கிடைச்சது அந்த கலைமாமணி விருது நமக்கு கிடைச்சது யாரால கேட்டா பெருமதிப்புக்குரிய ஐயா தேவா அவர்களால தான் அவருக்காக நன்றி சொல்லி அவருக்காக ஒரு கைத்தட்டு ஆமா அதனால அவங்களதான் கொடுத்தாங்க எனக்கு கலைமாமணி விருது சொன்னா அரசாங்கம் உனக்கு என்ன எடுத்து கொடுத்தாங்க 2 செருப்பு காலில கோத்தாங்க உனக்கா இப்படி கைத கைத நான் பாரு அலமரத்தை பாரு அடிமரத்தின் வேற பாரு அலமரத்தை பாரு அடிமரத்தை வேற பாரு அலமரத்தை பாரு அடிமரத்தை எங்க போனீங்க அடிமரத்து வேற பாக்காதீங்க அரே பசங்க கிளம்பி பாரு பாட்டு பாட்டுல இல்ல சீசா உடச்சிட்டு குடுத்துற எல்லாத்துக்கும் அலமரத்தை பாரு அடிமரத்தின் வேற பாரு அலமரத்தை பாரு அடிமரத்தின் வேற பாரு உண்டா குழம்ப பாரு ஒரு சின்னக்கு தலக்கார வைக்க பாரு ஒரு புண்ணக்கு உண்டா குழம்ப பாரு ஒரு சின்னக்கு தலக்கார ஒரு புண்ணக்கு உண்டா குழம்ப பாரு ஒரு சின்னக்கு குழம்ப பாரு போடு சின்னாக்கு தாளக்கார குண்டு சுத்த பௌத்த பாரு ஒரு புண்ணாக்கு பட்டாடாதே பல சட்டி கொண்டாடம்மன் கையில
தலைவர் முருகன் பொண்ணா விட்டு பயப்படாடி அது முத்திர கை ஒண்ணாவது. அது முத்திர கையா எப்ப முருகா கை மாதிரி இருக்காது. பரவாயில்ல முருகிட்ட போய் சரி வந்தோம் அக்கா. குளிஞ்சு அடிச்சோம். ஆமா நம்ம எல்லாம் நிமிந்து அடிக்கலாம். இந்த ஊரு மைனர் பசங்க 10 ரெண்டு சின்ன பசங்க போய்கிற பாரு ஒட்டி. சரி வந்தோம் கும்மி அடிச்சோம். ஆமா அப்போ பொங்கலும் வச்சுட்டோம். ஆமா சரி பொங்கல் வைக்கல கும்மி அடிச்சிட்டோம். எல்லாரும் இருக்கிறமா பாரு. எல்லாரும் இருக்குமா பாரு. 8 7 6 5 6 தலையே தலை 1 2 3 4 5 6 7 எங்கடியா சின்னவடா சின்ன குட்டியா அது மின்னல் காணுமே. ஆமா அது சின்ன குட்டியா அது. சரி கூட்டு பாரு. அவளை பார்த்தா எப்படி இருக்கு? சின்ன கிட்டாது. சரி கூட்டு பாரு. முதல்ல நீ கூப்பிடு அப்புறம் தான் நீ கூப்பிடுங்க. கூட்டு பாரு அக்கா முன்னாடி நான் போய் கூப்பிடுறேன். சரி அம்மா. நீ எங்க போயிருப்பேன்னு தெரியலையே. அடியோ மின்னலோலி வாடியே எங்கடி போன? அடியோ தங்கா மின்னல் ஒளி எங்க போன ஆளை காணாமே. ஏண்டி ஓஹோ மின்னல் ஒளி எங்கடி அது எங்க போச்சு தெரியல. அந்த பொண்ணு ஏர்ல சிலே போய் தரமே தரனால பாரு ஒருத்தன் கூப்பிடு உடனே வருவா. நீ கூப்பிடுமா? கூப்பிடுறேன். அடியே மின்னல் ஒளி அடி ஒளி 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 அடி ஒண்ணு அப்படியே என்ன போய் என்ன அப்படியே ஒண்ணு போவா. இவன் வாய்தான் ஜிலேபி அந்த திறக்கிறது. அடி ஒரு ஆள் இறக்க வந்துடாண்டி. ஓஹோ தங்கா பின்னொலி அக்கா அடி அம்மா இருக்கிற ஆமெல்லாம் 10 ரெண்டு பண்ண அதே பசங்க கிட்ட போயிற. அதெல்லாம் அசர மீன் உறவு போனா முருகன் எம்மா சொல்லி ஏம்மா ஒரு வாட்டமா இருக்கிற என்னம்மா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வரா. ஏன்டி புள்ளைகளை கலைச்சியாடி? ஏன் மூஞ்சி சோகமா இருக்குது? டீ தரல உனக்கு? ஏமா அக்கா என்னம்மா உனக்கு வர? ஏமா அடி நாட்டமான உந்தன் முகம் வட்டமாயி என்னாச்சு? முன்னாடி வச்சுங்க அப்படி இருக்க சின்ன பொண்ணாச்சே கலகலன்னு இருப்பா. இன்னும் ஒரு மாதிரியா இருக்கா? அக்கா என்ன ஆச்சு? நான் என்னவென்று என் குறையை சொல்லுவேன் அக்கா. எந்த தாவிதியை எண்ணுவேன். என்ன உனக்கு குறை? என்னங்க ஏன் வந்தது பட்டு பட்டு நிறுத்துவீங்க? என்ன குறை சொல்ல? உனக்கு குறை குறைன்ற உனக்கு குறை குறைன்ற எனக்கு தான் அந்த முருக பேர் கடவுளை குறைய வச்சுட்டான். இதுக்கே அந்த அஞ்சல ருசிக்கு தட்டுற. இதுக்கே அந்த அர்ச்சனை பெருமாள் ரொம்ப ருசியா இருக்குன்றான். அக்கா ஓ பாஜாலியா கேட்கிறேன். சொல்லும்மா. உங்ககிட்ட தாங்க நான் சொல்லணும். சொல்லு சாமி. அக்கா நான் என்னவென்று என் குறையை சொல்லுவேன் அக்கா. எந்த தாவிதியை எண்ணுவேன். அக்கா சொல்லுமா. நான் மன்னன் இல்லாத பாவி மகிழ்ச்சி எனக்கு. மன்னன் இல்லாத பாவி நீங்க மலவாரம் பெருமையினால் நாளாசை
பாட்டு பாட்டு அக்கா சொல்லுமா வாங்க அக்கா சொல்லுமா என்ன சொல்லு அக்கா சொல்லு என் குறைய எடுத்துக்கிட்டு புரட்டு போனாலும் போன குனி வச்சு குத்து வாங்கோ குறைய கேட்பாங்களோ குறைய தீர்ப்பாங்களோ அக்கா சொல்லுமா அக்கா சொல்லுமா நடந்த கதையை சொல்றேன் சொல்லு. கொஞ்சம் கேளுங்க அக்கா அக்கா மன்னன் வரவில்லையே வரவில்லையே. 9 வருஷம் ஆயிப்போச்சு சரி. அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டு இருந்தேன். அப்ப எங்க அப்பா வந்து என்ன சொன்னாரு, எம்மா நீ சிவன் பூஜை செய், உங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு அப்படின்னாரு. அதே மாதிரி 48 நாள் சிவன் பூஜை செய்தேன். சிவன் பூஜை 47வது ராத்திரி விடிஞ்சா 48 நேரம் 6 6 7 அந்த சூரிய மலைக்கு போது அன்னைக்கு நாள் முடியுது. ஆமா அந்த 47ஆம் நாள் ராத்திரி வந்துட்டாரு நம்ம வீட்டுக்காரரு என் வீட்டுக்கு. சரி சாண்ட குடிச்சவன் எங்க போயிடாம எல்லாம் கேட்பாங்க கட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் அப்படியே கேட்கலாம். வேற யாரும் கேட்க கூடாது. கோயில் யாரே கல்ல அப்படியே கேட்க கூடாது. அவங்க தான் சீமா காசு கொடுத்து பூ வாங்கி அழகா இட்டு போவாங்க. கல்லாம்பியா அக்கா மறுபடியும் என்னாச்சு, 47ஆம் நாள் ராத்திரி வந்தாரா? வந்த உடனே நான் உள்ள போய் செய்துகிட்டு இருக்கேன். நான் போய் செய்வது அவர் காதுல கேட்கிறேன். அவர் பெண்ணே பெண்ணேன்னு கூப்பிட்டு அவர் கூப்பிட்ட செய்தியை காதுல கேட்கிறேன். நான் என்ன பண்ணேன், இவருக்கு கோபம் ஏற்பட்டு ஒரே போதா அந்த கதவை உடைச்சுக்கின்னு உள்ள வந்தாரு. உள்ள வந்து நான் வச்சிருந்த மாதிரி லிங்கம் அந்த லிங்கத்தை எடுத்து உதச்சு கழிச்சிட்டு பாடிட்டு கையை பிடிச்சி அவர் நொய் அடிச்சுட்டாங்க. அவர் ஈத்துருப்பாரு. போயிட்டாங்க. அவன் நொய் அடிச்சு கொட்டிட்டாங்க. அவரு என்கிட்ட வந்து அதே மாதிரிதான் வந்தாருன்னா ஏன்னா தொலைச்சு போட்டு அவன் சொல்லி நானே புடி கடாச்சிருச்சேன். அக்கா என் கதையை கேளுங்கக்கா. அப்படின்னாச்சு வந்தாரா? நான் என்ன சொன்னேன், சுவாமி 47 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ராத்திரி விடிஞ்சு போச்சுன்னா நான் என் பூஜை முடிஞ்சு போச்சு, விடிஞ்சு பிற்பாடு சல்லாமா இருக்கலாம், நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொல்லி கெஞ்ச நான் கத்தன ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு, பலவந்தமா புடிச்சு இழுத்தாரு. நான் என்ன பண்ணேன், எனக்கு கோவம் வந்துச்சு. பூஜை முடிகிற வரைக்கும் ஒரு ஆம்பளை அப்படின்னு என்ன பண்ண, அவர் கழுத்தை புடிச்சு நெட்டி தள்ளணும். சொல்லிட்டேன் எனக்கு கோவம் வந்தா பூஜையை கழிச்சுட்டிய அப்படின்னு கழுத்தை புடிச்சு நெட்டி தள்ளணும். முன்னாடி ஆச்சு நீ தள்ளி அவர் தள்ளாரா? என் வீட்டுக்கு வந்தா என்னதான் வந்து தள்ளுவார். என் வீட்டுக்கு வந்தா பாரு அதாங்க எனக்கு கோவம் வந்துதா. நான் என்ன பண்ணேன், கழுத்தை புடிச்சு நெட்டி தள்ளணும். எனக்கு வர வேலைக்கு மண்ணை எடுத்து தொடர்பு திருடுவேன் அப்படின்னா நான் சொல்லலாம். சொல்லுமா இது சொல்லாத முன்னமே கூட கரைக்கிறாள் வேணா சொல்லி அடிபட்டு போச்சுன்னு சொன்னா என் கெதி இல்லாமோ. சொல்லு சொல்லு சொல்றியே. அதாங்க வந்து கழிச்சாரா பூஜை எடுத்தாரா? நான் என்ன பண்ண, கழுத்தை புடிச்சு நெட்டி நெட்டி தள்ளனா பின்னாடி ஆச்சு. தலை நம்ம பாரு பயிர்படி அருகால் நெற்றியில இடித்து மன்னனுக்கு காயம் பட்டு போச்சு அக்கா. காயம் பட்டுட்டாமே.
ஐயோ 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 நாங்க இத்தனை பேர் இருக்க அந்த மின்னல் கிட்ட போய் மண்டியில அடிபட்டுச்சாமே படுபாடு இட்டு தட்டாலாமே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு அத்தி மரம் பிளந்து எனக்கு அத்தை விட்டு மெத்த கட்டி அந்த அத்தை விட்டு மெத்தையில எனக்கு அரும்பு கட்டி தங்குதுன்னா இன்னைக்கு அரும்பு பொருத்தம் இல்லையா அத்தம்மாவன் இன்னைக்கு சொந்த ஆம்படியா செத்தா எப்படா காயம் தானே பட்டு போச்சு ஒப்பேரும் சாப்பிடுவானு பாரு எப்பா விடுவா என்ன பண்ணுவேன் மதுரையில கூடாரோ அடி என்ன கட்டாய அம்மாடி பள்ளி உப்பு வியாபாரம் மாலை கெடுக்காம அவன் மண்டியை தான் ஓட்டிக்கிட்டாரு செஞ்சில கூடாரோ அடி என்ன பத்த அம்மாடி ரெண்டு மல்லி வியாபாரம் என்ன சரி ஆக்காம அவரை லேசா மண்டி உடச்சிட்டாரு சாப்பாடு கூட வேணான்னு இருப்பாரு நான் இல்லாம இருக்க மாட்டாரு அடையாளம் தெரியாமல் பாப்பா முன்னால பார்த்து அடையாளம் தெரிய வாங்கி போட்டு வந்து கூட்டிட்டு சொல்றேன் எங்க கடை வாங்கி போட்டு வந்து அது இல்லடா பையா அது இல்லடா பையா எங்கடா நான் தேடுவேன் இடுப்பு ஒட்டியானமா அது இல்லையம்மா அது கூட கிடைச்சிக்கோ காணாமே என்னது நான் கொடை ஒண்ணு அந்த மூலையில் இருந்த முந்தானியா அதை காணண்டி அப்படியே தானுங்க ஒரு பொருள் மொத்த பேர் சின்ன பொண்ணுடைய என்னாச்சு தெரியுமா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அதுக்கு சொல்லிட்டு போனாரு. வந்தாரா என் பூஜை கலைச்சாரா? எனக்கு கோவம் வந்ததா? கழுத்தை பிடிச்சு என்ன நடந்துச்சு அது சொல்ல விட்டாதானே சொல்லு. வந்தாரு என்ன பண்ணாரு? நெற்றியில காயம் பட்ட உடனே அடியே பெண்ணே மின்னல் ஒளி 3.5 கோடி 3 கோடி 60,000 பேர் நிவாத கவச கால உயவன் சக்கரை எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சுழண்டு அடிச்சேன். அப்போ கூட எனக்கு முன்காயப்படவில்லை.
நீ பிடித்து என்னை இடித்து தள்ளியதால் தள்ளியதால் எனக்கு முன்காயம் பட்டு விட்டது. அடியே பெண்ணே மின்னலொளி, இனிமேல் ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா, அண்ணன் தருமர் பேர் சாட்சியா, மனைவி பாஞ்சாலி மேல் சாட்சியா, மாமா பரந்தாமன் மேல் சாட்சியா, இனி 32 அழகோடு உன் அரண்மனைக்கு நான் வரமாட்டேன் சத்தியம் செய்துவிட்டு சென்று விட்டார் அக்கா. அம்மா அப்ப சத்தியம் செய்துட்டு யார் வச்சுட்டு போறோம்னு சொன்னாரு. அப்ப யாரு வீட்டுக்கு தான் போறேன்னு சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? எனக்கு பொண்டாட்டியே இல்ல, எனக்கு அவர் சொல்லிருப்பாரு. நாகக்கண்ணி, சுபத்தனை, போகவதி, சித்ராங்கதை, அள்ளி பவளக்குடி, அதனால எத்தனையோ மனைவி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப ஏமாத்திக்க வருவாரு. ஐயோ 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 வருவாரு. சொல்லுவா தாண்டி நான் சாப கொடுறேன். எல்லாம் அழைச்சிட்டு அழைக்கிறீங்களா? சாப கொடுவேன் கூட்டுக்கு வந்தா நீங்க எல்லாம் வீட்டுக்கு தூரமா போயிட்டு சாப்ப கொடுங்க போங்கடியா. எல்லாம் வெளியே ஒதுக்கிட்டீங்க. யாரோ என்கிட்ட வருவாரு, என்னதான் பாப்பாரு, என் கூட தான் இருப்பாரு. அக்கா அக்கா என்ன நீ சொல்றியே? இதுக்கு என்ன வழி பண்றது? எப்படியா எப்படியா எப்படி 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 அம்மா என்ன துணித்தின மாதிரி நிக்கிறேன்? ஐயா சொல்லுமா. உயிரே போனாலும் கலரி தான் போகணும். அம்மா வைங்க அதுதான புள்ள. நம்ம தான் பேசுக்கணும். எங்க எனக்கு கடலை ஒண்ணும் கொடுக்கல. எதுக்கு நீ பேசுற? இருக்கு அப்படியா? வீட்டுக்கார வர என் வீட்டு தான் ஒரு எவ்வளோ 6 மாதிரி தான். அக்கா 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 நீங்க எல்லாம் தின்னு மென்னு தலைமையில வச்சுக்கிறீங்க. அவன் பேரு தலைமையில எடுத்து வச்சுக்கிறான். இல்லக்கா நீங்களா ஆண்டு அனுபவிச்சவங்க. இதை தாலி கட்டி விட்டுட்டு போன ஒரு மரபு வரவே இல்லக்கா. ஏண்டி ஒரு நாள் கூட மாடி வரல? சத்தியமா ஒரே 4 கூட வச்சாங்க. சத்தியமா சத்தியம் பண்ணி சொல்றோம். அதான் கட்டுக்கோலையாத அப்படியே கீரடி. அதாண்டி அம்மா காமௌண்ட் சேவர் மாதிரி நிக்கிறப்பே. ஐயா தான் ஒண்ணு சொல்லிட்டு பேசி காமெடி செய்வது மாதிரி இருக்கிறேன். நானு சீக்கிரமா மனம் பிடிச்சி சில்ல முடியுமா? கை வச்சிருப்பான், ஆசை வந்துருவான். சரி சரி குட்டி சரியம்மா சரி சரி. அக்கா சரியம்மா உங்களை கெஞ்சி கேட்கிறேங்க. 32 அழகோடு வரமாட்டேன், என் அரண்மனைக்கு வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் செய்துட்டு போயிட்டாரு. நம்ம வீட்டுக்காரரை பத்தி தெரியாதா? சொல்ல தவறாதா? நீங்க எல்லாம் ஒரு முடிவு செய்து நம்ம வீட்டுக்காரர் என் வீட்டுக்கு வரணும். அப்படி வரலன்னா அதனால நீங்க எல்லாம் சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா எங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்காரர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு துணையா இருப்பீங்களா? சத்தியமா 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 சத்தியமா. நீ என்ன சொல்ற? என்ன பண்றது? தங்கச்சியா போயிட்டா பாவம். சத்தியமா சத்தியம் கையில படவே இல்லக்கா. அந்த கேபிள் தான் ஆப்போசிட். சத்தியமா சரி என் வீட்டுக்கு வருவதற்கு இதுக்கு என்ன வழி? வழி நம்ம அண்ணன் கோபால கண்ணன்கிறார் பாரு. ஓ அண்ணன் வந்தாதான் நமக்கு ஆம்படியா ஆம்பளை வர வயசு சொல்லுவாரு. நமக்கு ஆம்பளைன்னா சினிமா சொல்றேன். சரி அப்படின்னா அண்ணனே நான் பாடு சொல்றேன், அதை பாடுங்க வருவாரு. கோபியர் குஞ்சு இந்த நாடகத்துல வழியா தெரியுது. கோவிந்த கோபால கண்ணா உன்னை கோரி சபையில் மாலா துயிலரைத்தாய் மங்க வந்து தங்க யாழ கெஞ்சி மனமா